ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போதோன்னா சிம்பிளான ஒரு பெயிண்டிங் தான். நம்ம குட்டி பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. ஸோ குட்டி பசங்களுக்கான வீடியோ தான் இது. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்ததெல்லாம் A4 ஷீட் பேப்பர், பென், பென்சில், ஸ்கேல், எரேசர், அப்புறமா பெயிண்ட். A4 ஷீட்டை ரெண்டாக மடித்து அதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். பேப்பரோட 4 பக்கமும் கோடு போட்டுக்கோங்க. அப்போ பார்க்கறதுக்கு நீட் ஃபினிஷாக இருக்கும். இப்போ பெயிண்ட் எடுத்துக்கோங்க, ப்ரஷ் எடுத்துக்கோங்க, ஒரு பாட்டிலில் தண்ணியும் வச்சுக்கோங்க ப்ரஷ்ஷை கழுவுறதுக்கு. அதுக்கப்புறம் அழுக்கு துணியும் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க துடைக்கிறதுக்கு. ஓகே, அடுத்து உங்களுக்கு பிடித்தமான 2 கலர் கையில் கோடுகளாக போட்டுக்கோங்க. இந்த பிக்சரில் காட்டுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கலாம். நான் இதில் 3 வாட்டி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை தேவையோ அது மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் எல்லோ கலரையும் ரெட் கலரையும் யூஸ் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ரெட் கலர், எல்லோ கலர், இல்லைனா ரெட் ஆரஞ்ச், இல்லைனா எல்லோ க்ரீன், அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலராக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபிஷ்ஷு தான் வரைய போகிறோம். அதனால் நம்ம ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்து அதுக்கு வால், துடுப்பு எல்லாம் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, வாலும் துடுப்பும் வரைஞ்சதுக்கப்புறமா அங்கங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பெயிண்டிங் எடுத்து சைடாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பேப்பர் வெயிட்டும் வைங்க. அது அப்படியே காயட்டும். நம்ம இதில் ஃபிஷ் எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். 3 புள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே அதே மாதிரி 3 புள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் ஒரு புள்ளி வைங்க. ஓகேவா? அந்த சைடில் வச்ச புள்ளியை அப்படியே இந்த சைடு ஒரு சி, இந்த சைடு ஒரு சி மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஒரு எக்ஸ் 4 புள்ளியும் இணைக்கிற மாதிரி ஒரு எக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் நான் பிக்சரில் காட்டுறது மாதிரி பார்த்து வரைஞ்சிக்கோங்க. வாலையும் பூ மாதிரி அப்படியே ட்ரா பண்ணுங்கள். அப்புறம் ஒரு கண்ணு போட்டுக்கோங்க. துடுப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா டீட்டெயில்ஸ் கொடுங்க. வாலுக்கு இப்படி லைனாக டீட்டெயில்ஸ் கொடுத்தாலே அது ரொம்ப அழகாக வந்துடும். பார்த்துக்கோங்க. செதிலையும் இப்படி பண்ணிக்கோங்க. டீட்டெயில் துடுப்புக்கு இப்படி லைனாக போட்டாலே நல்லா வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு வாய் ஸ்மைலிங்காக இருக்கிற மாதிரி சி ஷேப்பில் அப்படி சின்னதாக ஒரு வாய் வரைஞ்சிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக என்ன இருக்கா ரீகேப் பார்த்துக்கோங்க. 3 புள்ளி வச்சுட்டு அப்படியே ஃபிஷ் ட்ரா பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக தான் பண்ணிக்கலாம். ஓகே, இனி நம்ம அந்த பெயிண்ட் பண்ண பேப்பரை எடுத்துகிட்டு அது நல்லா காஞ்சிருக்கானே தொட்டு பார்த்துக்கோங்க. கையில் ஒட்டலைன்னா காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அதை எடுத்துட்டு அந்த ஃபிஷ்ஷை அப்படியே நான் சொன்ன மாதிரி ட்ரா பண்ணுங்க. ஓகே,
இப்போ அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ஒரு மீன் தொட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு அதில் வந்து செடி விதைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2-3 ஸ்டோன்ஸும் விதைஞ்சிருக்கேன். ஓகே, அது என்ன ஃபாலோ பண்ணி அப்படியே ட்ரா பண்ணுங்கள். அதுக்கு வந்து க்ரீன் கலரும் ஸ்டோனுக்கு வந்து ப்ரௌன் கலரும் கொடுங்க, நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இதோ நம்மளோட ஃபினிஷிங் பிக்சர்ஸ் வந்துடுச்சு பாருங்கள். நான் அதில் ப்ளூ கலர் வந்து அந்த தண்ணிக்காக ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன், வேவ்ஸ் மாதிரி. அது அந்த மீனில் படாமல் அப்படியே பார்த்துக்கோங்க, ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இதோ நம்மளோட ஃபினிஷிங் பெயிண்டிங் கிடச்சிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.